Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. ரேஞ்சர்கள் பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்களும் நாடத்தான சூரியனின் 5 நாள் பயத்தைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும். 5 ரேஞ்சர்ஸ் கூட 5 வைரம் தேடிடும். இந்த புதைய தேடாலும் சில உயிரை காக்கணும். இந்த புதையத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும். தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு. பவர் ரேஞ்சர்ஸ் ஓவர்ரைட் மக்களின் உண்டு. Power Rangers Operation Overdrive. Power Rangers Operation Overdrive. கேண்டோர் எங்கிட்ட இருக்கு. மியூசியம்ல இருக்கிற மிக விலை மதிப்பில்லாத கல். ஏமாந்தவனே, கரோனா அரோராவோட ஒரு கல்லை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்ன. ஆனா இது விலை மதிப்பில்லாத ரூபி கல். உனக்கு வேண்டாம்னா நான் அதை எடுத்துக்கிறேன். எங்க கிளம்புறீங்க? அதை நீ அப்படியே கொடுக்க போறது இல்ல இல்லையா? சரியா சொன்ன. அவங்கள பிடி. Come on. Drive detector. இப்ப இது போதும். ஹலோ, இது மூளைய உறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்காக. இது ஒரு பாக்ஸ் நினைக்கிறேன். வணக்கங்கள் பூமி எதிரியே. கரோனா அரோராவின் கற்களை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சந்திச்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க நான் உதவுவேன். இந்த ரூபிக்கல்ல மியூசியம்க்கு திரும்ப கொண்டு போயிடலாம். ரொம்ப நன்றி. இன்னொரு தோல்வி. ஒரு கல்லாவது இருக்குதே, மத்தவங்க கிட்ட அது கூட இல்லையே. இது என்னவா இருக்கும்? வணக்கங்கள் பூமியின் எதிரியே. கரோனா அரோராவின் கற்களை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சந்திச்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க நான் உதவுவேன். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நீ எப்படி எங்களை இங்க கொண்டு வந்த? நான் இங்க அழைக்கப்பட்டிருக்கேன். பிரமாதம். நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? www.tuneworldchannel.com. வந்ததுக்கு நன்றி. நான் தான் த்ராக்ஸ். த்ராக்ஸா? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீதான் காலத்துக்கும் நாடு கடத்தப்பட்டிருந்தியே. ஆனா இப்ப இல்ல, உங்களுக்கே தெரியுது. மோல்டர் ஃப்ளூரியஸ் மாதிரி சென்டனல் நைட்டால நானும் கைதியா வைக்கப்பட்டிருந்தேன். அவன் என்ன சட்டப்படி தண்டிக்க குறியா இருந்து அதுக்காக அவனோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா என்னோட தீமையை காலத்துக்கும் கட்டுப்படுத்த முடியாது. நைட் அவன் சக்தியை இழக்க என் சக்தி கூடிடுச்சு. இத்தனை காலத்துக்கு பிறகு நான் விடுதலை ஆயிட்டேன். என்னை பத்தி சொன்னது போதும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கரோனா அரோராவோட கற்களை நீங்க அடையறதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னா அந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான். ஆமா, அந்த ரேஞ்சர்கள் ஒவ்வொரு தடவையும் எங்க திட்டங்களை நாசமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரச்சனையை வேரோட புடுங்கி எறிகிற நேரம் வந்துருச்சு. பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்க உங்களுக்கு நான் உதவி செஞ்சா கற்களை தேடி எடுக்க பூமி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். உங்களை யாராலையும் நிறுத்த முடியாது. ஆனா ரேஞ்சர்ஸ் பலமானவங்க. நமக்கு அதை விட பலம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா செயல்பட்டா. சொல்றத கேளுங்க. தற்காலிக கூட்டணி வச்சுக்கத்தான் சொல்றேன்.
ரேஞ்சர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் முட்டிக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ பக்கத்துல வாங்க என் இனத்தவர்களே. நம்ம வாழ்க்கை ஆபரேஷன் ஓவர் டிரைவ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு இருக்கு. ரொம்ப போரா இருந்துச்சு. ரேஞ்சரா இருக்கிறது தான் என் வாழ்க்கையில நடந்த கிளர்ச்சியான விஷயம். ஒத்துக்கிட்டே ஆகணும். என் வாழ்க்கை சாகசங்கள் நிறைஞ்சதுதான் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் அது சும்மா சினிமாவில் வந்த மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்ன. நீங்க எல்லாரும் ரேஞ்சர்ஸா இருக்கிறதுல முக்கியமான ஒண்ணு மறந்துட்டீங்க. உலகத்தை காப்பாத்துறது தான். கண்டிப்பா. அது யாரு? நான் தான் த்ராக்ஸ், ரைட்டா ரெபுல்சா லார்ட் ஜெட்டோட மகன். உங்களுக்கு முடிவு கட்ட வந்தவனும் கூட. போருக்கு தயாராயிருங்க என் தீய கூட்டாளிகளே. உனக்கு என்ன வேணும்? பவர் ரேஞ்சர்ஸ் முடிவு கட்டுறவங்கள நானும் ஒருத்தனா இருக்க விரும்புறேன். சரியா சொன்னா. ஒன்னா செயல்பட்டா யாரும் நம்மளை தடுக்க முடியாது. பிரமாதம். இப்ப நீங்க எல்லாரும் உங்க தீய சக்திகளை என்கிட்ட கொடுங்க. ரேஞ்சர்ஸ் ஒரேடி அழிச்சிடலாம். என்னாச்சு? யுனிவர்சல் மார்பிங் கிரிட்டோட உங்க கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன். இனி நீங்க பவர் ரேஞ்சர்ஸே இல்ல. அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடு. நீயா? இது இன்னும் சுவாரஸ்யமாயிட்டே போகுது. அவன் சென்டினல் நைட். அவனை அழிச்சிடு. உங்களால முடியாது. எதால முடியும்னு எனக்கு தெரியும். இங்கிருந்து நாம போயாகணும். அவங்கள போக விடுங்க. இனிமே அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. கற்களை கண்டுபிடிக்கலாம் வா. சென்டினல் நைட் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? பாக்கி இருக்கிற கற்களுக்கு பாதுகாப்பு இல்லை. www.teamworldchannel.com போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். சக்தியே இல்லை. ஏதாவது முடிஞ்சுதா டாட்? இல்ல,
கிரிட்ல இருக்கிற கோளாறுனால உங்க ரேஞ்சர் பவரோட எல்லா கனெக்ஷனும் கட் ஆயிருக்கு. நம்மளோட நவீன ரிப்பேர் ப்ரோக்ராமால கூடவா இதை சரி பண்ண முடியாது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாம இனிமே பவர் ரேஞ்சர்ஸ் இல்ல. என்னால இதை நம்ப முடியல. தீய கூட்டணி அந்த கற்களை தேடி போறதுல கொஞ்சம் கூட தாமதம் காட்டவே இல்லை. எல்லா இடத்துலயும் தாக்குதல் நடக்குதுன்னு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்க இங்க இருக்கிற இந்த 2 கற்களையும் தேடி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது நடக்க விடக்கூடாது. அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் போராடணும். எங்க ரேஞ்சர் பவர்ஸ் இல்லாமலையா? உங்களுக்கு ஜெனடிக்கலி ஊக்கப்படுத்துற செயல்திறன் இருக்கு. டாட் சரியா சொல்றாரு. நாம முயற்சி செஞ்சு ஆகணும். இந்த வித்தியாசமான இடம் என்ன? ஸ்டோன் ஹேஞ்ச், பூமியில இருக்கிற பழமை வாய்ந்த டெம்பிள். நீ யோசிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, பழமை வாய்ந்த கல்லை மறைச்சு வைக்க இதை விட நல்ல இடம் கிடைக்குமா? ரேஞ்சர்ஸ், come on guys. வெளியே வா. இப்ப பாரு. தைரியம் இருந்தா வா. என்கிட்ட போது தாராளமா. இதோ இங்க. ரேஞ்சர்களா இல்லையே, இருந்தாலும் தொல்லை பிடிச்சவனா இருக்காங்க. ஆமா, இவங்களை இங்கேயே முடிச்சிடலாம். நீ யாரு? சர்ப்ரைஸ். ஹலோ. வெற்றி காத்துட்டு இருக்கு. என்ன விளையாட்ட ஆரம்பிக்கலாமா?
உங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுதுன்னு தெரியுது. இவங்களாம் யாரு? எனக்கு தெரியல, ஆனா அவங்க சூட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க பவர் ரேஞ்சர்ஸ். இன்னும் பவர் ரேஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு த்ராக்ஸ் சொல்லலையே. சொல்லி இருக்கலாம், ஆனா அவன் ஒண்ணும் பெரிய தலைமை இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நீங்க யாரா இருந்தாலும் தேங்க்ஸ். உதவுனதுக்கு சந்தோஷப்படுறோம். வேற யாருக்காவது இங்க குழப்பமா இருக்கா? www.toonworldchannel.com. நான் பதில் சொல்றேன். ஆனா எனக்கு என்னமோ இது நல்ல இடமா தோணல. ஒரு ஹாலோ மரத்தை விட நல்லாவே இருக்கு. இங்கேயே பேசலாம். சோ இதுக்கு முன்னாடி ரேஞ்சர்ஸா இருந்திருக்கீங்களா? ஆமா. என்ன தவிர நான் இன்னும் ரேஞ்சர் இல்ல. ஆனா நான் இருப்பேன். எதிர்காலத்துல நான் கண்டிப்பா இருப்பேன். அப்ப நான் கிரீன் ரேஞ்சரா இருப்பேன். அதுக்கப்புறம் நான் ப்ளூ ரேஞ்சராக இருப்பேன். ஆனா ரெட் தானே போட்டிருக்க? ஆமா, அது பெரிய கதை சுருக்கமா சொல்லிடுறேன். எங்க அறிவுரையாளர் டாகும் கூட பேர்ட்னால இயக்கப்படுற எஸ்பிடிக்கு தலைவரா பதவி உயர்வு கிடைச்சு, அப்புறம் வேலையில இருந்து ஓய்வு வாங்கி மியாமிக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்கைக்கு பதவி உயர்வு கிடைச்சது. அப்புறம் எனக்கும் பதவி உயர்வு கிடைச்சதுனால நான் ரெட் ரேஞ்சர். இதுதான் காரணம். எனக்கு புரியுது. எது எப்படி இருந்தாலும் உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவனமா கேளுங்க. இந்த முன்னாள் பவர் ரேஞ்சர்களை பிரச்சனை சமயத்துல உதவும்படி கேட்டு மீதி இருந்த என் சக்திகளை வச்சு அவங்க சக்தியை பவரா மாறும்படி வரவழைச்சேன். உதவி செய்ய எங்களுக்கும் சந்தோஷம். ஒரு முறை ரேஞ்சரா இருந்துட்டா கற்களோட கார்டியன், அதுங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட கடமை. அதனாலதான் ஆடம், பிரிட், சாண்டர், டோரி மற்ற கீராவியும் உங்களுக்கு பதிலாக புது பவர் ரேஞ்சர் டீமா தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதே. ஆமா, இந்த புது பசங்க கொஞ்ச நாளைக்கு பிரச்சனைகளை சமாளிக்கட்டும். இது கேளுங்க. பவர் ரேஞ்சரின் புதிய டீம் பழமை வாய்ந்த நினைவு பொருளை காப்பாற்றியுள்ளார்கள். எப்படி இருந்தாலும் அந்த ஜோர்ஸ் அருமையா இருக்கு. எனக்கு இந்த கைரோ டிரைவரை ஓட்ட ரொம்ப ஆசையா இருக்கு. பிரமாதமான கமெண்ட் சென்டர் டாக்டர் ஓ அதை பார்க்க விரும்பி இருப்பாரு. அவர் ஒரு டாக்டர்னு என்னால் நம்பவே முடியல. நீங்க எல்லாரும் ஒத்து போயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, நாங்க எப்பவுமே ஒரு நல்ல டீம் இல்லையா गाइस? கவலைப்படாத, நீங்களும் திரும்ப ரேஞ்சர்ஸா மாறிடுவீங்க. உங்க சக்தி திரும்ப வர வரைக்கும் நாங்க தற்காலிகமா தான் இருக்க போறோம். எங்களோட சக்திகள் கிடைச்சா கம் ஆன் ரேஞ்சர்ஸ். என்னால ஒன்னும் இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, மெயின் ரோட பிளாக் பண்ணு. நம்ம தேடல யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அது நடக்காது. இப்ப அது ரொம்ப ரூட். நாங்க உதவுறோம். இப்ப பறக்க போற பாரு. அது முடியாது. இது நடந்திருக்க கூடாது. திரும்பவும் உதவ வந்ததுக்கு தேங்க்ஸ் ஆடம். பிஸியான உங்க வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும். இதை விட முக்கியமானது எதுவுமே இல்லை. ரீடர் செட் நான் ஏற்கனவே சமாளிச்சிருக்கேன். த்ராக்ஸுக்கு 2 பேரோட மோசமான குணங்கள் அப்படியே தப்பாம வந்திருக்கு. மார்பிங் கிரிட் ஓவர் டைவ் ரேஞ்சர்ஸுக்கான கனெக்ஷனை கட் பண்ணிட்டான். உங்க சக்தியையும் கட் பண்ண முடியாதபடி நான் அதை பலப்படுத்திருக்கேன்.
அந்த சேதத்தை சரி செய்யற தொழில்நுட்பம் என்கிட்ட இல்ல. அது யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு புது ரேஞ்சர் டீம் என் திட்டத்தை முறியடிச்சிடுச்சு. திராக்ஸ் ரேஞ்சர்ஸ் அழிச்சிருவேன்னு வாக்கு கொடுத்தா, ஆனா இப்போ கிரேனியம் பூக்கள் மாதிரி முளைச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆமா, எனக்கு கிரேனியம் பூக்கள் ரொம்ப பிடிக்கும். பயப்படாதீங்க டீம். இந்த புது தொல்லைகளை கவனிக்க என்கிட்ட ஒரு ஜந்து இருக்கு. கம் ஆன் வல்ட்ரஸ். நீ ரேஞ்சர்ஸ கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் அந்த சென்டினல் நைட்டை பழி வாங்கிடுறேன். நீங்க என்ன பார்க்க விரும்புறதா ஸ்பென்சர் சொன்னாரு. மிஸ்டர் ஹார்ட்ஃபோர்ட், ஆபரேஷன் ஓவர் டிரைவ்ல இருந்தது எங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது ஒரு அற்புதமான அனுபவமா இருந்துச்சு. ஆனா இப்பதான் உங்களுக்கு ஒரு புது டீம் கிடைச்சிருக்கே. www.teamworldtamil.com. இல்ல, நீங்க தேவை. இன்னும் நம்ம மிஷன் முடியல. பவர் ரேஞ்சர்ஸா இருக்கிறதா எங்க மிஷனா இருந்தது. அதுக்காக நாங்க மத்த எல்லாத்தையும் விட்டுட்டோம். அப்படியா? இங்க எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. இத பத்தி நாங்க பேசிக்கிட்டோம். நாங்க எங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக நினைக்கிறோம். மேக், நீயும் அப்படிதான் நினைக்கிறியா? நான் எங்கேயும் போகல டாட். ஆனா உதவி தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணல. இந்த விஷயத்துல நீங்க உறுதியா இருக்கீங்களா? ஆமா, உறுதியா இருக்கோம். ஆபரேஷன் ஓவர் டிரைவை விட்டு போறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம்.